ராமன் சார், கடந்த ஆண்டு புறக்கணிச்சார் அப்படின்னா ஒரு மாநில முதலமைச்சர் மக்கள் மீது அக்கறை இல்லை, மாநிலம் மீது அக்கறை இல்லை, இந்த மாதிரி கூட்டத்தை புறக்கணிக்கிறார் அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்படுது. இப்போ இந்த ஆண்டு கலந்துக்கிறார் அப்படின்னா கடந்த ஆண்டு கலந்துக்கல, இந்த ஆண்டு மட்டும் கலந்துக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இது திட்டமிட்டு அரசியல் ரீதியாக இது இந்த மாதிரி குற்றச்சாட்டு விமர்சனம் முன்வைக்கப்பட்டதா? ஒரு ஆட்சியில் வந்திருந்தால் எப்பொழுதுமே காய்த்தமாவில் தான் கல்லறி விழும். விமர்சனம் மனிதனுக்கு கோயிலுக்கு எதுக்கு போகிறோம், மனிதனுக்கு பிரச்சனை உண்டு இல்லாவிட்டால் கோயிலுக்கு எது அர்ச்சனை. அதுபோல் இன்றைக்கி முதலமைச்சர் கடந்த முறை போகலை, இந்த முறை என்னென்னா சமீபத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்கலாம். புது டான் பிக்சர்களாகும், ரெட் ஜெயின் பிக்சர்களாகவும் புதுமுகங்கள் சினிமா படத்தில் எப்படி புதுமுகங்கள் வருகின்றதோ அதே போல் இன்றைக்கி தமிழ்நாட்டினோட நிதிகளை சுரண்டி ஒவ்வொரு துறைகளும் நீ இதை வச்சுக்கோ, நீ 2000 கோடி வச்சுக்கோ, நீ 500 கோடி வச்சுக்கோ, நீ 300 கோடி வச்சுக்கோ, நீ சினிமா ப்ரொடியூசராவா, நீ ஏ ஸ்கோராவா, நீ பி ஸ்கோராவான்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை புது முகங்களாக பெரிய டான்களாக பலன் வருகிறார்கள். ஆகவே ஈடு ஐடியில் பல பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இந்த டெல்லியில் நடந்த கூட்டத்துக்கு போனது மாதிரி ஆச்சு. கிராமத்தை சொல்லுவாங்க ஆடு மேய்ச்சது போல ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த போல ஆச்சுன்னு மதுரை பழமொழி சொல்லுவாங்க. ஆண்டாள் பிரதேச நமக்கு அந்த பழமொழி தெரியும். அதனால் ஆடு மேய்ச்சது போல ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு போல ஆச்சுன்னு ஒரே கல்ல 2 மாங்க அடிக்கிறதுக்காக தான் முதலமைச்சர் அங்கே போயிருக்காங்க. காரணம் என்ன, இதுலேருந்து ஏதாவது நம்ம தப்பிச்சுக்கலாமா? ஏன்னா பல பிரச்சனைகள் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுடைய சரித்திர வரலாறுல இன்றைக்கி ஆண்டாள் பிரதேச அம்மா சொல்கிறாங்க, 4 ஆண்டு காலமாக எங்களுடைய ஆட்சி தமிழகத்தில் பல்வேறு வெற்றிகளை என்று 4 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஏழை எளிய மக்களை அதாவது வருமானத்துக்கு குறைவாகவும் ஒரு குடும்பம் வாழ்வதற்காகவும் துறை சார்ந்த அமைச்சரின் குடும்பம் வாழ்வதற்காக தான் இந்த 4 ஆண்டுகள் ஆட்சி தவிர்த்து சாமானிய மக்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை. இன்றைக்கி அண்ணன் துரைப்பாண்டியன் பேசுகிறாங்க, திமுக ஆண்டாள் பிரதேசனி பேசுகிறாங்க. இவர்களோட பேச்சு எப்படின்னா மிகப்பெரிய கற்பனைகளை கடைந்தெடுத்து அதை வர்ணஜாலம் போட்டு அதுக்கு பெயிண்டெல்லாம் அடித்து கரெக்டாக பண்ணி இதுதான் எங்களுடைய திராவிட மாடல் என்று அவர் கம்யூனிஸ்ட்வாதியாக பேசுகின்றார், இவர் திராவிட சிந்தனையாளராக பேசுகின்றார். ஆகவே இவங்களை 2 பேரும் பேசக்கூடிய கருத்தை மக்களை ஏமாற்ற வேண்டும், மக்களிடம் எதையாவது சொல்ல வேண்டும். ஆகவே இன்று தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிலைப்பாடுகளை பொறுத்தவரையும் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய தேசிய அளவில் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஐஎன்டிஏ கூட்டணியில் இன்றைக்கி ஆள் கிடையாது. ஐஎன்டிஏ கூட்டணியில் இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு தலைவர் என்றால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மட்டும்தான். இன்றைக்கி மேற்கு வங்க முதலமைச்சர் இன்றைக்கி பார்க்கல, கேரளா கம்யூனிஸ்ட் கட்சிக்கிறேன் அங்கே காங்கிரஸுக்குள்ளே முட்டுறாங்க, இங்கே காங்கிரஸ் நீயும் நான் ஒன்று வாக்களித்த மக்கள் வகையில் மண்ணுன்னு இங்கே ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க. ஆகவே கம்யூனிஸ்ட்வாதிகள் கேரளாவில் ஒரு நடிப்பு, இங்கே ஒரு நடிப்பு, அர்த்தநாதர் மாதிரி கம்யூனிஸ்டுடைய நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே அண்ணன் துரைப்பனை எப்போ பார்த்தாலும் அவர் ஒவ்வொரு முறை தொலைக்காட்சியில் வரும்போதெல்லாம் பாஜகவுக்கும் அந்த இந்துத்துவ சிந்தனைக்கும் எதிர்மறையான கருத்துக்களை தொடர்ந்து அவர் முன்வைக்கிறார். எல்லாம் ஒண்ணுதான். யாரு சார் தமிழ்நாட்டில் பாருங்க சார், கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி போன்ற பாரதிய ஜனதா கட்சி எதிராக தேர்தல் எதை வச்சு நீங்க ஓட்டு கேட்கறீங்க? தேர்தல் நேரங்களில் சட்டமன்ற தேர்தல் பாஜகவை தனித்து விட வேண்டும். தமிழகத்தில் நீங்க போய் சொன்னீங்க தமிழ்நாட்டில் என்ன இருந்தா என்னோட கேள்வி என்னன்னா, என்னோட கேள்வி என்னன்னா ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, ஒரே கேள்வி ஒரு கேள்வி மட்டும் சிதம்பரம் இன்று பிஜேபி தேசத்தில் வளர்ந்து விட்டுன்னு சொன்னது. இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, என்ன கேள்வினா ரைட்லேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி குற்றச்சாட்டு மறைக்கிறதுக்காகவும் முறைகேடுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் டெல்லி போகிறாங்க அப்படின்னா, இப்போ டெல்லி போகிறாங்களா அந்த நோக்கத்துக்காக போகிறாங்களா? அப்போ நீங்கள் ரைட்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா மோடி கிட்ட போகணும் அப்படின்னா அதை பண்ணி கொடுப்பாரா? 2014 பிறகு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிறத பாருங்க. இங்கிருந்து வெற்றி பெற்ற திமுக கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் சென்று தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக இதுவரை கேட்டுக்காங்களா? இல்ல. அதே பாஜக என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க ரைட்ல தப்பிக்கிறதுக்காக டெல்லி போறாங்க அப்படின்றீங்க. ஆமா, ரைட்ல தப்பிக்கணும் அப்படின்னா டெல்லி போகணும் அப்படின்னு இருக்கா என்ன? டெல்லி போனாலும் ரைட்ல தப்பிக்கலாமா? மத்திய அரசு டெல்லி தானே இருக்குது. சரி சார், அதாவது இதுல அதான் நீங்க சொல்லாதீங்க. அப்போ பிரதமர் கிட்ட போனாங்க அப்படின்னா, பிரதமர் சொல்லக்கூடிய இடத்துக்கு அந்த அவர் கூட்டத்துக்கு போனாங்க அப்படின்னா ரைட்ல தப்பிக்கலாம். ஆமா, துணை முதலமைச்சராக என்னுடைய மகன் ஆக வேண்டும் என்று 48 நிமிஷம் பிரதமரை சந்தித்து பேசுறது என்ன? இது மட்டுமா பேசுறாங்க? எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா என்ன ரைடு பண்ணாலும்
பாஜக கிட்ட போனாங்க அப்படின்னா தப்பிச்சிடலாம் அதான் சொல்ல வரீங்க. அப்படி கிடையாது. இப்ப நீங்க அதான் சொல்றீங்க. இல்ல சார், இதை ஒரே மேற்கோள் காட்டி நான் கூட்டத்தில் சொல்லுகின்றேன். இதுவரைக்கும் செல்லாதவர்கள் இப்ப ஏன் சொல்றீங்க? என்ன காரணம்? அப்ப என்ன காரணம் சொல்லுங்க. தவறு நடந்திருக்கு அப்படின்னா சார் அவர் பிஜேபி அவரே சொல்லிட்டு சார் ரைட் நடக்குது தவறு நடந்திருக்கு, அதனால ரைட் நடக்குது அப்படின்னா மத்திய அரசு கிட்ட போய் அடைக்கலம் அடைந்தா தப்பிச்சிடலாமா? அப்படி கிடையாது சார். அப்ப எதுக்காக இப்ப நீங்க போறான்னு ரைட் தப்பிக்க தான் போறான்னு சொல்றீங்க? கடந்த ஆண்டுல போக சொல்லுங்க. ஒவ்வொரு ஆண்டும் நீங்க அது சரியில்லை இது சரியில்லை நாங்கள் கழிச்சு நீங்க வந்து தள்ளி போறீங்க. அது ஏதாவது சாக்கு பக்கம் சொல்றீங்க. இந்த ஆண்டு போக வேண்டிய காரணம் என்ன? அப்படி என்ன அர்ஜென்ட்? அப்படி என்ன சார் அர்ஜென்ட் சொல்லுங்க. அப்ப நடந்தது என்ன? உங்களுக்கு மிகப்பெரிய வயிற்று வலி உள்ளது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில். உங்களால வந்து மிகப்பெரிய அவப்பேர் மக்கள் மத்தியில் இதை சரி செய்யணும். நம்முடைய குடும்பத்தினர் எல்லாம் பிரச்சனை மீடியாட்டில் மாட்டிட்டு இருக்கிறாங்க. இதை சரி பண்ணதுக்காக இதை நார்மலான ஒரு நிலைப்பாடு கொண்டு வரதுக்காக அங்க போய் அங்க டீல் பண்றாங்களே தவிர்த்து வேற எந்த குடும்பத்தில் ஈடியில மாட்டினது யாரு? பேர மாட்டியவர் யார்? சொல்லுங்க. யார் குடும்பம் மாட்டிருக்கு? இப்ப சொல்லுங்க சார். இப்ப சொல்லுங்க சார். இப்ப இவங்க யார்? ஊடகம் தானே சொல்லுது. உங்கள மாதிரி யார் சார்? யார் எந்த ஊடகத்துல யாரை பத்தி சொல்லுங்க? துணை முதலமைச்சர் ரிலேஷன் யார் சார் இதுனா? அப்ப இதெல்லாம் ஜீபம்பா வேலையா? அப்ப பொய்யான இதுவா சொல்லுங்க. வந்து யார் சொல்லிருக்காங்க? யார் புதுவர்களை வர எல்லாம் ஏன் தலைமுறை போறீங்க? உங்க கையில தான் மடியில கணம் இல்லையே. யாருடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக மோடியிடம் பேச போகிறார். மோடி தேசிய இது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு கூப்பிட்டு இருக்காரா, தனியாக பேசுவதற்கு கூப்பிட்டு இருக்காரா? ஒரே கல்லு ரெண்டு மாங்க சார். தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கூட்டத்துக்கு போனது மாதிரி ஆச்சு. தன்னுடைய உறவினர்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் போராட்டத்தை வருது. வேற வந்து வெளியில போய் மோடி கிட்ட பேசினா என்ன தப்பு பண்ணாலும் அவர் மன்னிச்சிருவாரா? பாஜக ஒழிக்க வேண்டும், பாஜக இருக்க போறீங்க எதுக்கு போறீங்க? ஒரே ஒரு பார்வைதான் திமுக பார்வை. என்னது? இடி மத்திய அரசின் பிஜேபி அரசின் கைப்பாவியாக இருந்து இங்க பழி வாங்குறது தானே. அப்போ ஒருவேளை இணக்கமா போய் பேசினா அந்த பழிவாங்கல் வாபஸ் பெறப்படுமான்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதுதான் நோக்கம். உங்களுடைய பார்வையில இடி யாருது? மத்திய அரசின் கைப்பாவை பழி வாங்குது. அப்ப நாங்க போய் கொஞ்சம் இணக்கமா பேசினா அந்த பழிவாங்கல் நிறுத்தப்படலாம். இணக்கமா பேசினா தப்பு பண்ணாலும் விட்டுருவாங்களா? இணக்கமா பேசினாங்க அப்படின்னா மத்திய அரசு கிட்ட போய் மட்டும் பேசுவாங்க. நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர்கள் போய் அங்க என்ன பேச போறாருன்னா, இங்க சென்னையில இருக்கிற டாஸ்மாக்ல தப்பு நடந்துருச்சு, அங்க ரைடு நடந்தது, அதனால திரு பிரதமர் அவர்களே நீங்க உதவி செய்யணும் கேட்கதான் அங்க மீட்டிங் போட்டுருக்காங்க நிதி ஆயோக். அது வேற ஜனவரி 3ஆம் தேதி